நண்பர்களே, என்னடா எடுத்த உடனே அடுப்பு முன்னாடி ஜூஸ் பாட்டில கையில வச்சிருக்கேன் நீங்க தப்பா ஏதோ நினைக்கண்டா. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேளு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? அதுக்கு நான் அவ்வளவுதான் கேப்பியா. நண்பர்களே, இந்த உலகத்திலே கேஸ் உள்ள ஜூஸ் ஐட்டம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்குள்ளாடி வீத்தி அதை இன்னும் ஹீட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல வீடியோ தொடங்கும். தீ அணைஞ்சிட்டே வருது. பாத்திரத்தை எடுத்துட்டா நான் இங்கே இருக்கேன். இப்ப சட்டியை வச்சாச்சு. இனி நம்ம கையில இருக்கிற ஜூஸ் அப்படியே வீத்த வேண்டியதான். என் கையில மவுண்டன் டியூவும் பெப்சியும் இருக்கு. என் கையில லிம்காயும் சோடாவும் இருக்கு. நான் என்ன கலருக்கு ஃபிஷ்ஷையும் பெப்சியும் எடுத்துருக்கேன். என் கையில செவனப்பும் மிரண்டாவும் இருக்கு. இதுவும் என்ன கலரா? இது எல்லாத்தையும் திறந்து ஊத்த வேண்டியதுதான். வீத்து. Oh my god, சோடா ஓர துடிக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். வித்துமா நண்பர்களே, 3, 2, 1 ஊத்த போறோம். எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. இனி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கரண்டிட்டு கிண்டானோம். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிடலாம். மூடி எடுத்துட்டோம். கலர் வேற பாக்கணும். இது வந்துட்டு நம்ம காபி குடிக்கிற மாதிரி காபி கலர்ல இருக்கு. அண்ணு மாதிரி எல்லாத்துக்கும் அந்த பெப்சி தான் காரம். எட்ரா, வீத்தி 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பாப்போமா? அதான் எடுன்னு சொன்னேன். சரி எடுப்போம். கொதிச்ச தொடங்கியாச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. உங்களை மாதிரி நானும் ஆர்வமா இருக்கேன். கடைசியில் இது என்னவா ஆக போகுதுன்னு. அநேகமா இது ஒரு அணுகுண்டாதான் மாறன்னு தோணுது. அப்படி வெடிச்சிடும் இல்லையா? பாகிஸ்தான்ல கொண்டு போடி. இது கொஞ்சம் நீக்கி முதல் 5 நிமிஷத்துல இதை அப்படியே மூடி வச்சாச்சு. இனி அடுத்த 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, ஜூஸ் மாதிரி தான் இருக்கு. பெருசா வித்தியாசம் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ரெண்டு கிண்டு தான் கிண்டுறேன். அதுக்குள்ள பாதி வத்திட்டு கிண்டுனா கேஸ் ஐட்டம் எல்லாம் டக்குன்னு வத்துது. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நாங்கள் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது. இதுக்கு மேல நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இப்ப எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இப்பதான் தேயிலை காப்பி கொதிச்ச மாதிரி ஜூஸ் எல்லாமே கொதிச்சுட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே வத்தி போகன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து பாருங்க. ஸ்மெல் அவ்வளவா இல்ல. ஸ்மெல்லே இல்ல சுத்தமா. சுத்தமா ஸ்மெல்லே இல்ல. சட்டி வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சட்டி இந்த சைடுல கரிஞ்சாச்சு. பக்கத்துல வந்து பாருங்க நண்பர்களே, பாத்தீங்களா? எங்க சட்டி எல்லாம் கரிஞ்சாச்சு. இன்னும் எங்க அம்மா அடிச்சு நொறுக்க நான் தோணுது. என்ன இவனெல்லாம் நம்பி சட்டி எடுத்துட்டு வந்ததுக்கு நாசாக்கி போட்டானுங்களா? சரி, எது எப்படி என்ன, நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் தான் முக்கியம். கடைசியில என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக தான் இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் இப்போ இது என்ன நிலைமையில இருக்குன்னா, ரொம்பவே கரிஞ்ச ஸ்மெல்லா வந்துட்டே இருக்கு. ஒருவேளை இது ஒரு எரிபொருளா கூட இருக்குதான், என்னன்னு எனக்கே தெரியல. நம்ம கொளுத்தி பார்ப்போம். நண்பர்களே, நாங்க இப்ப இதுல தீய கொளுத்தி போட போறோம். என்ன ஆகுதுன்னு எங்களுக்கே தெரியல. எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். சரியா? வெடிச்சுமோன்னு தோணுது. இங்க பாருங்க. ஐயோ, இது ஒரு பெரிய பாம்பு. நண்பர்களே, செவனப்பு இந்த மாதிரி கேஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கி இப்படி யூஸ் பண்ணா அது நல்லாவே தீபத்தி எரியுது. இது சரியான ஒரு எரிபொருளாக்கும். இதெல்லாம் நீங்க யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. வெடிச்சும் புரியுது. கையில வந்து நாங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது இன்னொன்னு. இது நாங்க இதுல தீ கொளுத்துறாங்க. தீய அப்படி எடுத்து வச்ச போகும் எங்களுக்கு தெரியாது. அப்படி பத்தி பிடிச்சிட்டு ரொம்ப பயங்கரமா இருந்து இவங்க கையெல்லாம் எரிஞ்சிட்டு. இங்க பாருங்க, சும்மாவே அழிவு புளுத்த மாதிரி தான் இருக்கு. இப்ப நல்லாவே அழிவு புளுத்துருக்கு கை. இனி ஒரு வாரத்துக்கு இவன் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். எனக்கு நல்ல பயந்துட்டேன். நாங்களும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டேன்னு நினைச்சிட்டோம். ஃபயர் ஆக்சிடென்ட் என்னமே தெரியும். பாத்தியா அஜித் எப்படி ஆகும்? வெளியில
ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமாக நண்பர்களை நீங்க இதை ஃபாலோ பண்ணவே செய்யாதீங்க. வீட்டுல இல்ல எந்த ஒரு இடத்துலயும் செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது குடிசையை கொளுத்தணுமோ இல்ல இந்த ஃபயர் கேம்ப் கொளுத்திடாதீங்க, அது தப்பான செயல், போலீஸ் பிடிச்சிட்டு போவோம். உங்களுக்கு எங்கேயாவது ஃபயர் கேம்ப் போடணும்னா இது போட்டு விடுங்க, அப்படி ஜெகஜோதியா. ஆனா உயிருக்கு ஆபத்தாக. இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சோம். இன்னும் நீங்க எங்க சட்டி என்ன கொலை ஆச்சுன்னு வந்து பாருங்க. இன்னும் எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன கழுத்தாரத்து கொல்ல. நான் நண்பர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே பேசவும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் பண்ணவும் ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டு உங்களை வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் போட்டதில் ஒரு சட்டி நாசானது தான் மிச்சம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு கொடூரமான ஒரு எரிபொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் செல்லாதீங்க. ஏன்னா எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்களும் இதை யாரையும் ட்ரை பண்ணாதீங்க. இனி ஒரு சட்டி வாங்கியாச்சுன்னா அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மனஸ்தாபம் இறங்கிச்சுன்னா தேங்க்ஸ் ஆப்பில் ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்க. நான் ஒரு சட்டியை வேண்டி வீட்டில் வச்சு. சரியா? இனி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திச்சேன். எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கண்டிப்பாக வரும், எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வரும். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். சட்டி போச்சு.